ஓகே, ஒரு இந்த செஷன் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு விசென்டர் டவுன் ஆச்சு அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் ஒர்க் ஆகும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத இந்த செஷன்ல வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி அந்த விசென்டரோட ஆர்கிடெக்சர் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு விசென்டர் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் நீங்க அது எப்படி டவுன் ஆச்சு, அது எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி விசென்டரோட ஒர்க்கிங் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ நான் சும்மா ஒரு கிளான்ஸ் கொடுத்துறேன் விசென்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ESXi கிரியேட் பண்ணுவோம். ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு ESXi கிரியேட் பண்ணுவோம். அந்த ESXiல we will deploy the VCSA-VM. சரிங்களா? VCSA-VM deploy பண்ணுவோம். அந்த VCSA-VM மூலமா we can access the vCenter. இதுதான் ப்ராசஸ். இப்போ இந்த VCSA-VM தான் இந்த vCenter ஆக்சஸ் பண்றதுக்கு காரணம். லைக் இப்போ நம்ம கரண்டா பண்றது. இப்போ நம்மளோட என்விரான்மெண்ட் காமிக்கிறேன். ஸோ நம்ம என்விரான்மெண்ட்ல இதான் VCSA-VM. இந்த VCSA 8.0 இருக்கு இல்லையா, இதான் VCSA-VM. இந்த VCSA-VM மூலமா தான் we can able to access the vCenter. இந்த vCenter நம்ம இது ஆக்சஸ் பண்றோம். ஸோ டீடைல்ஸ் வரட்டும், அந்த எனக்கு தெரியும். சரி, இதோட ஐபி அட்ரஸ் பாருங்க 192.2.70. நம்ம அது மூலமா ஆக்சஸ் பண்றோம். இப்போ லான்ச் வெப் கன்சோல் கொடுக்குறேன். இதான் இந்த VCSA-VM ஓட கன்சோல் இது. சரிங்களா? அந்த VCSA-VM ஓட ஹோஸ்ட் நேம் வந்துடும், ஐபி அட்ரஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த VCSA-VM டவுன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த VCSA-VMல இருந்து தான் vCenter ஆக்சஸ் ஆகுது. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதை நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ இந்த vCenter டவுன் ஆயிடுச்சு. தென் எப்படி அதை நம்ம வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த vCenter டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா vCenterோட மெயினான ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. பட் ரிமெம்பர் தட் உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ல எந்த ஒரு இம்பாக்டும் கிடையாது. நோட் திஸ் பாயிண்ட். when the vCenter down, there is no production changes, there is no impact in production. ப்ரொடக்ஷன்ல இம்பாக்ட் கிடையாது. ப்ரொடக்ஷன் கண்டினியூஸாக தான் ஒர்க் ஆகும். லைக் ESX ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும், விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் அதை ஆக்சஸ் பண்ணுவாங்க, யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. பட் அப்ப என்ன ஒர்க் ஆகாது, நீங்க ஒரு இந்த VCSA-VM டவுன் அப்படின்னா யூ கேனாட் ஆக்சஸ் த vCenter. உங்களால இந்த vCenter ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த vCenter-VM டவுன் அப்படின்னா யூ கேனாட் ஆக்சஸ் த vCenter. அப்ப vCenter-ஓட சர்வீசஸ் எதுவுமே ரன் ஆகாது. vCenter-ஓட மெயின் ஃபீச்சர்ஸ் DRS ஒர்க் ஆகாது. நோட் பண்ணிக்கோங்க. when the vCenter down, vMotion DRS will not be work. vMotion ஒர்க் ஆகாது, DRS ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அப்ப என்ன ஒர்க் ஆகும்? HA ஒர்க் ஆகும். HA will continue to work. HA ஒர்க் ஆகும், FT ஒர்க் ஆகும், ஃபால்ட் டாலரன்ஸ் ஒர்க் ஆகும். பட் இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர், ஒரு VM ஃபெயிலியர் ஆகுறப்ப அந்த ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து பிரைமரி VM செகண்டரி VM கிரியேட் பண்ணும் பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபால்ட் டாலரன்ஸ்ல பிரைமரி VM இருக்கும், செகண்டரி VM இருக்கும். ஸோ பிரைமரி VM டவுன் அப்படின்னா செகண்டரி VM will act as a primary. Then the secondary VM, the primary VM will create the secondary VM on another ESX host. இது ஒரு செயின் மாதிரி அப்படி போய்கிட்டு இருக்கும். அப்ப FT-ல இந்த பிரைமரி VM டவுன்னா செகண்டரி VM ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் டவுனும் கிடையாது. பட் அது இன்னொரு செகண்டரி VM கிரியேட் பண்ணாது. இதுதான் நடக்கும். அப்ப FT ஒர்க் ஆகும், பட் சின்ன அதுல ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. HA ஒர்க் ஆகும், அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. DRS ஒர்க் ஆகாது, vMotion ஒர்க் ஆகவே ஆகாது. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் DV சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகும், லைக் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் ஒர்க் ஆகும். பட் அதுல எந்த ஒரு மாடிஃபிகேஷன் நீங்க பண்ண முடியாது. நோட் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிடுறேன். ஸோ முதல் எது ஒர்க் ஆகும்னு சொல்லிடுறேன். ஒர்க் ஆகுறது இதெல்லாம் அப்படின்னா HA ஒர்க் ஆகும், FT ஒர்க் ஆகும், சம் கண்டிஷன்ஸ் அப்ளை, அண்ட் DV சுவிட்ச் ஒர்க் ஆகும்,
ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் ஒர்க் ஆகும். பட் யூ கேனாட் சேஞ்ச் எனி செட்டிங்ஸ் ஆன் டிவி சுவிட்ச். இந்த விர்ச்சுவல் சுவிட்ச்ல வந்துட்டு யூ கேனாட் சேஞ்ச் எனி செட்டிங்ஸ். அப்ப இதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ ஒர்க் ஆகாது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டர் ஃபீச்சர்ஸ்ல டிஆர்எஸ் ஒர்க் ஆகாது, விமோஷன் ஒர்க் ஆகாது. அப்புறம் வந்துட்டு உங்களால ஒரு விஎம்க்கு ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியாது. அதாவது விர்ச்சுவல் மிஷின்ல vCenter இருந்து ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியாது. பட் யூ கேன் டேக் த ஸ்னாப்ஷாட் ஃப்ரம் த ESXi ஹோஸ்ட். ஒரு ESXi ஹோஸ்ட்ல லாகின் பண்ணி யூ கேன் ஏபிள் டேக் த ஸ்னாப்ஷாட். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ESXi டவுன் அப்படி வச்சுக்கோமே, சாரி இந்த vCenter டவுன் அப்படின்னா இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷின் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டேக் த ஸ்னாப்ஷாட். இது ரைட் கிளிக் பண்ணிட்டு there's option called snapshot, take snapshot, and also I can revert the snapshot from the ESXi console. ஆனா vCenter இருந்து you cannot take the snapshot because vCenter தான் உங்களால access பண்ண முடியாது. இப்போ எப்படி snapshot எடுக்க முடியும்? And template இருந்து VM you cannot deploy the VM from the template. Templateல இருந்து deploy பண்ண முடியாது. But you can create the VM from the ESXi. நீங்க இந்த ESXi ல இருந்து you can create the VM. இது ரைட் கிளிக் பண்ணிட்டு create new virtual machine கொடுக்கலாம். ESXi இருந்து பண்ணலாம், but you cannot do it from vCenter. அப்புறம் வந்து clone, you cannot take the clone either vCenter and ESXi. ESXi இருந்து clone எடுக்க முடியாது. இப்போ ஏதோ ஒரு VM ரைட் கிளிக் பண்றோம்னா you cannot take the clone ஆப்ஷனே கிடையாது. சரிங்களா? vCenter இருந்து மட்டும் தான் clone எடுக்க முடியும். அப்ப vCenter இருந்து நோட் பண்ணிக்கோங்க, vCenter இருந்து we cannot take snapshot, clone, VM deployment இதெல்லாமே vCenter இருந்து பண்ண முடியாது. பட் ESXi இருந்து we can create the VM and we can take the snapshot. ஓகே, புரிஞ்சதா? இதுல டவுட்ஸ் இருக்கா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு பிரதர். சொல்லுங்க. இது திங்க் ப்ரொவிஷன் அண்ட் திக் ப்ரொவிஷன் கன்வெர்ட் பண்ண முடியாது கரெக்ட்டுங்களா? அது எப்படிங்க பண்ண முடியும்? எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க. vCenter லாகின் பண்ண முடியாது. எப்படி ஒர்க் ஆகும்? SV மோஷனும் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாது. அதை நோட் பண்ணிக்கோங்க. SV மோஷன் ஒர்க் ஆகாது. ஓகே. ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் SV மோஷன் ஒர்க் ஆகாது. சார் டெம்ப்ளேட் சார் நான் சொன்னேனே ஒர்க் ஆகாது, எடுக்க முடியாது. டெம்ப்ளேட் எடுக்க முடியாது. ப்ரோ டவுட் ப்ரோ. இப்போ vCenter வந்து டவுனா இருக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 ஹோஸ்ட் இருக்கு. 5 ஹோஸ்ட்ல ஏதாவது ஒரு ஹோஸ்ட் வந்து vCenter டவுன் ஆன டைம்ல ஹோஸ்ட் இன்கேஸ் ஏதாவது டவுன் ஆச்சுன்னா இப்போ நமக்கு வந்து எப்படி வந்து vCenter டவுனா இருக்கிற டைம்ல வந்து DRS ஒர்க் ஆகாது, ஓகேங்களா? அப்போ அந்த 5 ஹோஸ்ட்ல ஒரு ஹோஸ்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுல இருக்கிற அந்த VMஸ்லாம் எப்படி மூவ் பண்றது? HA ரீஸ்டார்ட் பண்ணு. மூவ் பண்ணாத, HA ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. The HA will restart the VM to another host. That அதுக்கு தான் கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். HA ரீஸ்டார்ட் பண்ணும், VM மைக்ரேட் பண்ணாது. ஓகேங்களா? எனி டவுட்ஸ் கேஸ்? சின்ன இந்த மாதிரி டவுட்ஸ், சின்ன டவுட் எல்லாம் கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பட் அண்டர்ஸ்டாண்ட், கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது இன்டர்வியூ கொஸ்டின். அண்ட் ஆல்சோ நீங்க இந்த சினாரியோ ஃபேஸ் பண்ணுவீங்க. ஃபேஸ் பண்றப்ப பேபன் முழிக்க கூடாது. ஐயோ vCenter டவுன் ஆச்சு, எல்லாமே டவுன் ஆயிருமோ, பதட்டமே பட வேண்டாம். அந்த vCenter அப் பண்றதுக்கான வழி என்னன்னு பாருங்க. அந்த vCenter எந்த ESXi ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ மோஸ்ட்லி எல்லாரோட இன்வென்டரிலையும் vCenter ரன் ஆகுற அந்த ஹோஸ்ட் நேம் இருக்கும். அதை மேக்ஸிமம் அஃபினிட்டி ரூல்ல போட்டிருப்பாங்க. அஃபினிட்டி ரூம்னா இந்த vCenter VM இந்த ஹோஸ்ட்ல தான் ரன் ஆகும்னு சொல்லிட்டு அஃபினிட்டி ரூல் இருக்கும். ஸோ அதனால நீங்க அந்த ஹோஸ்ட் நேம் ஃபைண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹோஸ்ட் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் சர்ச் த VCSI VM. ஸோ இந்த VCSI VM எடுத்துக்கோங்க. இதை ஸ்டேட்டஸ் நீங்க பாருங்க. கன்சோல் போயிட்டு ஓப்பன் கன்சோலை செக் பண்ணுங்க. இந்த vCenter VM வந்து டவுன்ல இருக்கா, ஹங்ல இருக்கா, அல்லது லைக் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ இதை நீங்க வந்து இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் என்டர் கொடுத்து இப்போ என்டர் தட்டியிருக்கேன் நான். இல்லை F2 ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு எதுவுமே வரல அப்படின்னா ஹங் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். ஹங் ஸ்டேட்ல இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு ரீசெட் த VM. VM வந்து ரீசெட் பண்ணணும். அப்புறம் VM வந்து அப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய இருக்குது. அதை நம்ம ட்ரபிள் ஷூட்டிங்ல பார்க்கலாம். இதனால அந்த VM வந்து ஹங்ல போகும்
அப்படிங்கிற நிறைய இருக்குது. பட் இதுதான் ப்ராசஸ். ஒரு விஎம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியலன்னா, vCenter ஆக்சஸ் பண்ண முடியலாட்டி யூ ஹேவ் டு லாக் இன் டு தி ESX கன்சோல், தென் செக் த விஎம் ESX அந்த VCSA ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, எனி டவுட் கைஸ்? முடிஞ்சா? ஓகே, லெட் மீ கோ டு another thing. ஓகே, வேற டவுட் இல்ல? க்ளோஸ் பண்ணிட்டா? எஸ் ப்ரோ. ஓகே, ஃபைன். நம்ம இந்த vCenter அப்கிரேட் முடிஞ்சிருச்சு, அதையும் அப்படியே பார்த்துடலாம். ப்ரோ HA வந்து ஒரு EXSA ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு EXSA ஹோஸ்ட் தானே ரீஸ்டார்ட் பண்ணும்? ஆமா, ஓகே ஓகே. அதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. HA, whenever the ESX goes down, the HA will restart the VM to one host to another host. அந்த கிளஸ்டருக்குள்ள, within a cluster, not this point. இந்த கிளஸ்டருக்குள்ள மட்டும் தான் நடக்கும், வேற கிளஸ்டருக்கு நடக்காது. ஒரே கிளஸ்டருக்குள்ள மட்டும் தான் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ vCenter பேட்ச் அப்டேட் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ முடிஞ்சதுனால அது வந்து சக்சீடுன்னு காமிக்குது. Take the screenshot. இப்போ இதை க்ளோஸ் கொடுக்குறேன். க்ளோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் vCenter ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ vCenter ஆக்சஸ் பண்ற பாருங்களேன், vCenter ஆக்சஸ் ஆயிருக்கும். vCenter ஆக்சஸ் ஆயிடுச்சா? Let me try to log in to root. vCenterோட பேட்ச் அப்டேட் ஆயிருக்கும். வந்துருச்சா? 0040. அதே மாதிரி இதுவுமே லாகின் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் இது. எஸ், ஒரே நிமிஷம். எஸ், vCenterோட பேட்சிங் அப்டேட் ஆயிடுச்சு, பில்ட் அப்டேட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த பில்டை காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இது before the activity we have take the snapshot. இதற்கு பாத்தீங்களா 240911060 இருந்துச்சு. இப்போ இது 24328 இருக்குது. ஓகே, ஈவன் தோ நீங்க இத வெர்ஷனை வந்துட்டு இங்க கூட பாத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி 100 வெர்ஷன்ல இருந்துச்சு.
சம்மரியிலே நீங்க பார்த்துக்கலாம். சம்மரியிலே உங்களுக்கு பில்டு ப்ளஸ் வெர்ஷன் ரெண்டுமே வந்துரும் சம்மரியில. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, எஸ். எனி டவுட்ஸ்? இதுல டவுட்ஸ் இருக்கா? எஸ். பிரதர் இஷ்யூ ஆச்சு எப்படி பிரதர் ரோல் பேக் பண்றது அது? நீங்க ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்ணா ரோல் பேக் ஆயிருங்க. ஓ ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்ணாலே போதுமா ஆமா, ரோல் பேக்? ஜஸ்ட் அந்த ஸ்னாப்ஷாட் வந்து ஒரு நாள் 2 நாள் வச்சிருங்க. எதுவும் இடையில இஷ்யூ ஆச்சுன்னா ஜஸ்ட் ரிவர்ட் பண்ணுங்க, ரோல் பேக் ஆயிரும். ஓகே ப்ரோ இப்போ டிஆர்எஸ் மேனுவல்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணு. எஸ், ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணனும். சோ இது வந்து போஸ்ட் செக். ப்ரீ செக்ஸ் பண்ணோமா, அதே மாதிரி வாட் இஸ் போஸ்ட் செக்? போஸ்ட் செக்ல யூ வில் ஹேவ் டு வெரிஃபை த வெர்ஷன் ப்ராப்பரா இருக்கா, அதோட ஸ்டெபிலிட்டி கரெக்டா இருக்கா, டிஆர்எஸ் மாத்திட்டீங்களா, அதுல எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா, அதெல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் போஸ்ட் செக். ஓகே, எஸ், ஐ திங்க் கம்ப்ளீட்டட். டவுட் இருந்தா கேளுங்க. லெட்ஸ் க்ளோஸ் தி செஷன். ஓகே, ஸோ டவுட் இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம் செஷனை. நாளைக்கு கிளாஸ் டைமிங் சேம் டைம் இருக்கும். நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. தேங்க்யூ. ஓகே. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. ஸ்டாப்.